அனைவருக்கும் வணக்கம். அரசு பணி தேர்வுகளில் தமிழில் 40% மதிப்பெண்கள் கட்டாயம் அரசாணையை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை பற்றின தான் இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நடக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சரிங்களா, கவர்மெண்ட் ஜாப்புக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் படித்த கேண்டிடேட்டுக்கு இது கொஞ்சம் சஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தமிழ் கட்டாயமாக எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற அரசாணையை உறுதி செய்ததாக சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டத்தில் 2021ஆம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதில் அரசு பணிகளுக்கு நடைபெறும் தேர்வில் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் மொழித்தாள் தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வுத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்படும் என 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அரசாணையை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை அடிப்படையில் பார்த்திங்கன்னா, தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 6244 குரூப் 4 பணியாளர்களுக்கான தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டது. இந்த அறிவிப்பானை எதிர்த்தும் தமிழ் மொழித்தாள் தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு திறனறிவு தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற அரசாணை எதிர்த்தும் நித்யேஷ் உட்பட 10 கேண்டிடேட் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுதாரர்கள் தரப்பில் தமிழ் மொழித்தாள் 150 மதிப்பெண்களுக்கும் பொது அறிவு திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு பாடங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 மதிப்பெண்களும் என இரு பகுதிகளாக தேர்வுகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தேர்வுத்தாள்களின் மதிப்பெண்களும் தரவரிசை பட்டியலுக்கு கணக்கில் கொள்ளப்படும். இதனால் ஆங்கில வழியில் படித்த விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்டுக்கு அங்கே அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் அந்த லாங்குவேஜ் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ் வழியில் படித்தவங்க அது செலக்ட் பண்ணிப்பாங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே தமிழ் அப்படிங்கிறதுனால அது பாதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஏற்கனவே 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் நிலையில் இந்த புதிய அறிவிப்பின் மூலம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்குவது போலாகிவிடும் அப்படின்னு அந்த மனுவில் கேஸ் ஃபைல் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் BS ராமன், தமிழ்நாடு அரசு பணியாளர் நிபந்தனை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே சில தேர்வுகள் நடத்தப்பட்டு விட்டது. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 2 தரப்பு வாரங்களும் கேட்ட ஜிஆர் சுவாமிநாதன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விண்ணப்பதாரர்களுக்கு கல்வி தகுதியை நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது. குரூப் 4 பதவிகளை வகிப்பவர்கள் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தமிழ் மொழியில் புலமை பெற்றிருப்பது அவசியம் என்ற அரசு தரப்பு வாதம் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ் மொழித்தாள் தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று மட்டுமே அரசு கூறுகிறத தவிர 100% மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லலை. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது அப்படின்னு இந்த வழக்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதனால் அது கன்ஃபார்ம் தமிழ் மொழி அந்த தேர்வில் நம்ம 40% மதிப்பெண்கள் எடுக்கிறது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ டிஆர்பிலையுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சு செலெக்ஷன் லிஸ்ட்லாம் விட்டு சிவி லிஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் அந்த அரசாணையை உறுதி செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Thank you for watching.